கொஞ்சம் காஃபி, நிறைய கதைகள். நான் உங்கள் ரேகா. மௌன யுத்தம் இறுதி பாகத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். தன் எண் அவருக்கு எப்படி தெரிந்தது என்று யோசித்தாள். பின்பு பதிலுக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்பினாள். பதில் வந்த அடுத்த நொடி கைபேசியில் அழைத்தான். இருவரும் வெகு நேரம் உரையாடினர். எவ்வாறு சுமியோட கைபேசியில் தன் எண்ணை பதிவு செய்தேன் என்பதையும் விவரித்தான். நாட்கள் கைபேசி உரையாடலில் இன்பமாக கழிந்தது சுமிக்கு. சித்ராவுக்கு வேலை பளு கூட ஆரம்பித்தது. வீட்டு வேலை, அலுவலகப் பணி, கல்யாண வேலை என மூன்றையும் தனி ஆளாக சமாளித்தாள். சுந்தர் திருமண வேலையில் மட்டும் பங்கு எடுத்துக்கொண்டார். சாதாரண நாட்களில் சுமித்ராவை வீட்டு வேலைக்கு துணையாக அழைத்தாலே குதிக்கும் சுந்தர் இப்போது கேட்கவா வேண்டும்? சுமியோ கல்யாண கனவில் மிதந்து கொண்டிருந்தாள். பாவம், சுமித்ரா இன்னும் சில நாட்கள் மட்டுமே நம்முடன் இருக்கப் போகின்றாள். அதனாலேயே அவளை வீட்டு வேலைகள் செய்ய துணைக்கு அழைப்பதில் சித்ரா தயங்கினாள். சித்ரா மௌனத்தை மட்டுமே ஆயுதமாக கொண்டாள். சுபயோக சுபதினத்தில் சுமித்ரா பிரவீன் திருமணம் கோலாகலமாக